குறைந்தபட்சம் இந்த 11 வருஷங்களில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இங்கே வந்திருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 வரைக்கும், மெட்ரோ ஃபேஸ் 1 மட்டும் இல்லை, மெட்ரோ ஃபேஸ் 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட் அவ்வளோ செஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவரை இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஆக்க போகுது. ஒரு எம்பி கூட கொடுக்காத தமிழ்நாட்டில் 3 தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், முருகன். 3 பேருமே நேரடியாக தமிழக மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்படலை. ஆனால் 3 தமிழர்களை கீ போஸ்ட்ல, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு தமிழர், இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் ஒரு தமிழச்சி, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு துணை அமைச்சர், இணையமைச்சர் வந்து திரு முருகன் நம்முடைய மண்ணை சேர்ந்தவர். அவருக்கு நீலகிரியில் போட்டிட்டு 2 முறை தோல்வி அடைஞ்சாலும் அவரை தூக்கி அவர் கூடவே வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் லெஃப்ட்ல வந்து அவர் தான் இருப்பார், ஃப்ரேம்ல நீங்க தப்பிக்கவே முடியாது. அவர் முருகன் அவ்வளவு கூட வச்சிருப்பார், அப்படி வச்சிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல, எதுல செய்யல நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக தமிழை முன்னிறுத்தக்கூடிய ஒரே பிரதமராக பாரத பிரதமர் இருக்கிறார். அவங்களுடைய தமிழ் பத்தின அவங்களுடைய வளர்ச்சி சீமான்ல இருந்து திருமாவளவன் எல்லாருமே வேற ஒரு சந்தர்ப்பங்களில் மேற்கோள் காட்டின வளர்ச்சி.